இந்துக்களுக்கு இப்போ குறிப்பாக சிவன் இந்த மாதிரி மதிக்கிறவங்களுக்கு பெருசாக இவர் தான் இருக்கிறாரு. ஏன் இவர் இல்லாட்டி நாடே ஓடாதல்ல. சிவன் வரமாட்டானா? சிவன் வரமாட்டேன்னு சொன்னானா? நான் கேட்குறேன் கையில் ஒத்தையில் சிவன் யாரும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகல. என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்? உங்கள் மனசாட்சி கடவுளுங்க. கெட்ட வார்த்தை வந்துடும் ராஜவேல். நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த வளர்ச்சியை பிடிக்காம வேணும்னே அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு வளர்ச்சி கிடையாது. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி கிடையாது. கடவுள் நம்மளுக்கு நேரா வருவாருங்க. இந்த மாதிரி திட்டு பசங்க கிட்ட தான் நம்ம போய் கடவுள் வரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஐயோ மோடி இல்லாட்டி என்ன நடக்கும் இந்தியாவுக்கு? பிரைம் மினிஸ்டர் இல்லை, நான் வரேன் பிரைம் மினிஸ்டர் வேடு. ஒரு வருஷம் போறோம். இவன் செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் சீர்திருத்த என்னால் ஒரு வருஷத்துல முடியும். மற்றவங்கள 5 வருஷம் கேட்பான். எனக்கு 5 வருஷமே வேண்டாம். சும்மா பேச வேண்டியது. அன்னைக்கு எனக்கு சின்னப்பா இருக்கும்போது நெஹ்ரு செத்து போயிட்டோம், நாடு என்ன ஆகிடும்? நாடு என்ன குட்டிசவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நந்தா வந்தார். நந்தாக்கு அப்புறம் ஒரு சாஸ்திரி வந்தார். அதுக்கப்புறம் ஆளுங்க வந்தாங்க. நாடு நின்று போச்சா? இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருக்க அந்த ஆம்பளை செத்து போயிட்டா அந்த வீடு நின்று போதா? கிடையாது. இதெல்லாம் முட்டாள் பேசுறதுங்க. இங்க அவன் தான் பேசுறதை கேட்டா ஒரு மன அமைதி ஏற்படுது, வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுது. நீங்க அவரை நம்புறீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள். அவ்வளவு உங்களையும் முட்டாள்னு சொல்லுவேன். என்ன அமைதி? அவன் இங்கிலீஷ்ல பேசுறான். அதுக்கப்புறம் அவனே பதில் கொடுத்துப்பான், அவனே சிரிச்சுப்பான். அதான் நீங்க கேட்ட கேள்வி ஒன்னா இருக்கும், அவன் கொடுக்க பதில் வேற ஒன்று இருக்கு. சும்மா இங்கிலீஷ்ல இந்த சசி தரூர் பேசுற இங்கிலீஷ்லாம் காமன் மேனுக்கு புரியாது. எனக்குமே புரியாது. நான் இவ்வளோ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் எங்களுக்குமே புரியாது. அதனால நீங்க பேசுற பாஷை மக்களுக்கு புரியணும். சும்மா அப்படி ஆக்சென்ட் வச்சு நான் தான் பெரிய அறிவாளின்னு சொல்லி பேசுறது முட்டாளுங்க தான் அப்படி ஓடுவாங்க. தவிர்த்துட்டு இந்த இதை நாங்கள் வீல் டேக் இட் டு இட்ஸ் லாஜிக்கல் எண்ட். நாங்கள் மற்றவங்களாட்ட இந்த பேட்டியை கொடுத்துட்டு பெரிய எல்லாரும் மக்கள் பார்ப்பாங்க அதுக்காக நாங்கள் கொடுக்கல. இது கண்டிப்பாக இந்த ஆளுக்கு என் கடவுள் என்ன சொல்கிறார், மணி கட்டு அவனுக்கு விடாதன்ட்டு. அதுக்கு தான் என்ன கூப்பிட்டுருக்காரு. நீ எந்த சிவனை சொல்லி அதே சிவன் தான் என்னையும் கூப்பிட்டான். அதே சிவன் தான் அவரையும் ஆசீர்வாதம். அந்த சிவனை என்னையும் கூப்பிட்டா. ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னா அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். அப்படி ஆசீர்வாதம் பண்ண எதுக்கு மண்டை வடிச்சிருச்சு? அப்போ சிவன் ஃப்ராடா? வாங்க நான் கேட்குறேன்.